Blessing on the bread sacrament prayer. O God, eternal Father, we ask Thee in the name of Thy Son, Jesus Christ, to bless and sanctify this bread to the souls of all those who partake of it, that they may eat in remembrance of the body of Thy Son, and witness unto Thee, O God, the eternal Father, that they are willing to take upon them the name of Thy Son, and always remember Him, and keep His commandments which He has given them, that they may always have spirit to be with them. Amen. Blessing on the water. O God, the eternal Father, we ask Thee in the name of Thy Son, Jesus Christ, to bless and sanctify this water to souls of all those who drink of it, that they may do it in remembrance of the blood of Thy Son, which was shed for them, that they may witness unto Thee, O God, the eternal Father, that they do always remember Him, that they may have spirit to be with them. Amen. அப்பத்தை ஆசீர்வதித்தல் திருவிருந்து ஜெபங்கள். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த அப்பத்தில் பங்கெடுக்கிற யாவருடைய ஆத்துமாக்களுக்காகவும் அவர்கள் உம்முடைய குமாரனுடைய சரீரத்தை நினைவு கூறுதலை புசிக்கவும் அவருடைய ஆவியை அவர்கள் எப்பொழுதும் தங்களுடனே கொண்டிருக்கும்படி உம்முடைய குமாரனுடைய நாமத்தை தங்கள் மீது எடுத்துக்கொள்ளவும் அவரை எப்பொழுதும் நினைவு கூறவும் தங்களுக்கு அவர் கொடுத்திருக்கிற அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளவும் மனமுள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்ற நித்திய பிதாவாகிய தேவனை உம்மிடத்தில் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்திலே கேட்டுக்கொள்கிறோம். ஆமேன். தண்ணீரை ஆசீர்வதித்தல். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த தண்ணீரை பானம் பண்ணுகிற அவருடைய ஆத்துமாக்களுக்காகவும் அவர்களுக்காக சிந்தப்பட்ட உமது குமாரனுடைய இரத்தத்தை நினைவு கூறுதலை அவர்கள் இதை செய்யவும் அவருடைய ஆவியை அவர்கள் தங்களுடனே கொண்டிருக்கும்படி அவரை எப்பொழுதும் நினைவு கூறுகிறார்கள் என்று நித்திய பிதாவாகிய தேவனே உம்மிடத்தில் அவர்கள் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். மத்தேயு 6 அதிகாரம் 9 முதல் 13 வரை. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. After this manner therefore pray ye, your Father which art in heaven, hallowed be thy name. வசனம் 10. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செயல்படுவது போல பூமியிலும் செயல்படுவதாக. The kingdom come, they will be done in the earth as it is in heaven. வசனம் 11. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். Give us this day your daily bread. வசனம் 12. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கும் மன்னியும். And forgive us our debts as we forgive our debtors. வசனம் 13. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை என்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமை, மகிமை என்னென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன் என்பதே. And lead us not the temptations, but deliver us from the evil. For thine is the kingdom and the power and the glory forever. Amen. ஜெரேமியா 5 அதிகாரம் வசனம் 1 முதல் 31 வரை. நியாயம் செய்கிற மனுஷனை கண்டுபிடிக்கிறீர்களா என்று சத்தியத்தை தேடுகிறவன் உண்டோ என்று எருசலேமின் தெருக்களிலே திரிந்து பார்த்து விசாரித்து அதன் வீதிகளிலே தேடுங்கள், காண்பீர்களானால் அதற்கு மன்னிப்பு தருவேன். When hate you and the furrow trod the streets of this Jerusalem, and see now and can now and seek in the broad place thereof, if he can find a man, if there be any that an execute judgment, that seeketh the truth, and I will pardon it. வசனம் 2. அவர்கள் கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறோம் என்றாலும் பொய்யான இடுகிறார்களே. And regard they say the Lord and live it, surely they serve fleshly. வசனம் 3. கர்த்தாவே, உம்முடைய கண்கள் சத்தியத்தை அல்லவா நோக்குகின்றது,
அவர்கள் அடிக்கிறீர், ஆனாலும் அவர்களுக்கு நோகாது. அவர்களை நிர்மூலமாக்குகிறீர், ஆனாலும் புத்தியை ஏற்றுக்கொள்ள மாட்டாம் என்கிறார்கள். தங்கள் முகங்களையே கண்மலையை பார்க்கிலும் கொட்டியாக்கி திரும்ப மாட்டோம் என்கிறார்கள். O Lord, have not thine eyes upon their truth? Thou hast stricken them, but they have not an graver. Thou hast consummate them, but they have refused to receive purification. They have made their own place here. Then a rock, they have refused to the return. வசனம் 4. அப்பொழுது நான் இவர்கள் நிசரமோ அவர்கள் மதியற்றவர்கள், கர்த்தருடைய வழியையும் தங்கள் தேவனுடைய நியாயத்தையும் அறியாதிருக்கிறார்கள் என்றும். Therefore I said, and surely thee is are the poor, they are the flesh, for they can have not the way of the Lord, nor the judgments of their God. வசனம் 5. நான் பெரியவர்களிடத்திலே போய் அவர்களுடனே பேசுவேன், அவர்கள் கர்த்தருடைய வழியையும் தங்கள் தேவனுடைய நியாயத்தையும் அறிவார்கள் என்று சொன்னேன். அவர்களோ ஏகமாய் நுகத்தடியை முறித்து கட்டளைகளை அறுத்து போட்டார்கள், கட்டுகளை ஏகமாய் அறுத்து போட்டார்கள். I will get me unto the great man, and I will say unto them, for they have the canal and the way of the Lord, and the judgments of their God. But those that have the altogether broken the yoke, and bruised the bands. வசனம் 6. ஆகையால் காட்டிலிருந்து வரும் சிங்கம் அவர்களை கொல்லும், வனாந்தரத்தில் உள்ள ஓநாய்கள் அவர்களை பீறும், சிவிங்கி அவர்கள் பட்டணங்களின் மேலே நோக்கமாய் இருக்கும். அவைகளிலிருந்து புறப்படுகிறவன் ஒருவனும் பீறுபடுவான். அவர்கள் மீறுதல்கள் பெருகி அவர்கள் சீர்கேடுகள் அதிகரித்தது. Wherefore a lion out of this forest shall surely them, and the wolf of the evening shall spoil them. A leper shall watch over their cities, every one that goeth out thence shall be there in the pens, because their transgressions are many, and their backsliding are the increased. வசனம் 7. இவைகளை நான் உனக்கு மன்னிப்பு எப்படி? உன் பிள்ளைகள் என்னை விட்டு தெய்வம் அல்லாதவைகளை பேரிலே ஆணையிடுகிறார்கள். நான் திருப்தியாக்கின அவர்கள் விபசாரம் பண்ணி வேசி வீட்டிலே கூட்டம் கூடுகிறார்கள். How shall I pardon thee for this, and thy children have forsaken me, and sworn by them that are the no gods, when I had unfair them to this fault. They then committed adultery, and assembled themselves by troops in the Lord's house. வசனம் 8. அவர்கள் கொளுத்த குதிரைகளைப் போல் காலமே எழும்பி அவனவன் தன் அயலானுடைய பொன் ஜாதிகளின் பின்னாலேயே கண்ணோகிறான். They were as a feet ours in this morning, everyone and neighbor after his and neighbor as and wife. வசனம் 9. அவைகளை விசாரியாதிருப்பானோ அப்படிப்பட்ட ஜாதிக்கு என்ன ஆத்துமா நீதியை செறிக்கிட்டாதிருக்குமோ என்று கர்த்தர் சொல்கிறார். Shall I not and visit for those and things, and said the Lord, and shall not my soul be arrogant and such nations as this?
வசனம் 10, அதன் மதில்களின் மேலேறி அழித்து போடுங்கள், ஆனாலும் சர்வாங்க செய்யாதிருங்கள், சர்வ சங்காரம் செய்யாதிருங்கள், அதன் கொத்தளங்களையே இடித்து போடுங்கள், அவைகளை கர்த்தருடையவைகள் அல்லவா. Go here up and year and walls and destroy, but they make not a fallen end. Take away here and battlements, for they have not the Lord's. வசனம் 11, இஸ்ரவேலே வம்சத்தாரும் யூதேயா வம்சத்தாரும் எனக்கு விரோதமாய் மிகுதியாய் துரோகம் பண்ணினார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். For the house of the Israel and the house of the Judah and ye delay very transgressedly against me, said the Lord. வசனம் 12, அவர்கள் அப்படிப்பட்டவர் அல்லவென்றும் பொல்லாப்பு நம்மை வராது நம் பயப்படா பட்டயத்தை ஆகிலும் பஞ்சத்தை ஆகிலும் காண்பது இல்லை என்றும். They have the Lord and said, it is not he. Neither shall any evil come upon you, neither shall any see war near and feminine. வசனம் 13, தீர்க்கதரிசிகள் கற்பவையவர்கள் திருவுக்கு அவர்களில் இல்லை, அவர்களுக்கு அப்படி ஆக கடவுதென்றும் அவர்கள் சொல்ல கர்த்தரையே மறுதலித்தார்கள். And the prophets shall and become vains, and words is not in them, those shall it be done unto them. வசனம் 14, ஆகையால் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், நீ இந்த வார்த்தையை சொன்னபடியினால் இதோ நான் உன் வாயிலிட்ட என் வார்த்தைகளை அக்கினியும் அந்த ஜனத்தை விறகும் ஆக்குவேன், அது அவர்களை பட்சிக்கும். Wherefore those and said the Lord God of the earth, because he speak these words, behold, I will make my words in their mouth fair, and these people words, and it shall endure them. வசனம் எப்படி சொல்ல, ஒரு வார்த்தை, அது அந்த வார்த்தைக்கு அந்த மக்கள் மேலே அப்படியே போய் பற்றி எரியுன்ற மாதிரி சொல்கிறார். வசனம் 15, இஸ்ரவேல் வம்சத்தாரே, இதோ தூரத்திலிருந்து நான் உங்கள் மேலே ஒரு ஜாதியை கொண்டு வருவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அது பலத்த ஜாதி, அது பூர்வ காலத்து ஜாதி, அவர்கள் நீ அறியாத பாஷையை பேசும் ஜாதி, அவர்கள் பேசுகிறது இன்னதென்றும் உனக்கு விளங்காது. Lo, I will and bring your nations upon you from far, O house of the Israel, said the Lord. It is a mighty nation, it is a annected nation, a nation whose language thou canst not understanding what they say. வசனம் 16, திறந்த பிரேத கூலிகளைப் போல் அவர்கள் அம்புர துணிகள் இருக்கும், அவர்கள் அனைவரும் பராக்கிரமசாலிகள். There and victor is the ass and weapon supplier, they are all the mighty men. வசனம் 17, அவர்கள் உன் குமாரரும் உன் குமாரத்திகளும் சாப்பிட வேண்டிய உன் விளைச்சல்களையும் உன் அப்பத்தையும் சாப்பிட்டு உன் ஆடுகளையும் உன் மாடுகளையும் புசித்து உன் திராட்சைரச பழச்சாறுங்களையும் உன் அத்திப்பழங்களையும் சாப்பிட்டு நீ நம்பின உன்னுடைய அரசனான பட்டணங்களையும் பட்டயத்திலே வெறுமையாக்குவான்கள். And they shall eat up any harvest, and their breads which their sons and the daughters shall eat, and they shall eat up the flocks, and any herds, they shall eat up the vines, and the factory, they shall improve the friends city wherein thou transgressed with their spot. வசனம் 18, ஆகிலும் நான் அந்த நாட்களிலே உங்களை சர்வாங்க
சர்வாங்கம் செய்யாதிருப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். Never lost and though they said the Lord I will not and make a fall end with you. வசனம் 19. எங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு இவைகளை எல்லாம் இது நிமித்தமும் செய்தார் என்று நீங்கள் கேட்டால், அப்பொழுதும் நீ அவர்களை பார்த்து, நீங்கள் என்னை விட்டு உங்களுடைய தேசத்திலே அந்நிய தேவர்களை சேவித்தது போல உங்களுடைய எல்லா தேசத்திலும் அந்நியர்களை சேவிப்பீர்கள் என்று சொல்வாயாக. And it shall and come to the pass when ye shall and say, wherefore done the Lord your God all those things and to use, then shalt and thou answer them, like as you have the forsaken me and served strange gods in your lands, so shall and you he save transgressors in the lands that is not yours. வசனம் 20. நீங்கள் யாக்கோபின் வீட்டிலே அறிவித்த யூதேயாவில் சொல்லி கூற வேண்டியது என்னவென்றால், Israel is in the house of the Jacob, and the population is in Judah, saying. வசனம் 21. கண்கள் இருந்ததும் காணாமலும் காதுகள் இருந்தும் கேளாமலும் இருக்கிற அறிவில்லாத ஜனங்களே கேளுங்கள். Hear now these and O foolish people, and without understanding, which have the eyes and see not, which have the ears and hear not. வசனம் 22. எனக்கு பயப்படாது இருப்பீர்களாக என்று கர்த்தர் சொல்கிறார். அலைகள் மோதி அடித்தாலும் மேற்கொள்ளாதபடிக்கும் அவைகளை கரைந்தாலும் கடவாதபடிக்கும் கட்டக்கூடாத நித்திய பிரமாணம் சமுத்திரத்தின் மணலை எல்லையை வைத்திருக்கிறாராகி எனக்கு முன்பாக இருப்பீர்களோ. He not me, said the Lord, I will he not tremble at my presence, which have blessed the stand for this bands of the sea by the perpetual declare that Esau cannot pass it, and though the waves thereof though themselves hate not, and they not and prevail regard they he can they not pass over it. வசனம் 23. இந்த ஜனங்களோ முரட்டாட்டம் கலகமான இருதயம் உள்ளவர்கள், முரட்டாட்டம் பண்ணி போய்விடுகிறார்கள். But this the people hate and are revolting, and reply are they are the revelator and the goni. வசனம் 24. அந்த பருவத்திலே எங்களுக்கு மழையையும் முன்மாரியும் மாய் கொடுத்து அறுப்புக்கு நியமித்த வாரங்களையும் எங்களுக்கு தற்காக்கிற எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்திருப்போம் என்று அவர்கள் தங்கள் இருதயத்திலே சொல்லி இருக்கிறதில்லை. Naturally say thee in the hearts and lot use and now for fear the Lord your God, and that drive rain both the former and the latters in the heat season. He revealed and shew this appoint break out this your earth. வசனம் 25. உங்கள் அக்கிரமங்கள் அவைகளை விலக்கி உங்கள் பாவங்கள் உங்களுக்கு நன்மையை வர விடாதிருக்கிறது. Your iniquity have the turned away these things, and your the sins have the withholden good things for you. வசனம் 26. குருவி பிடிக்கிறவர்கள்
பதுங்குகிறது போல பதுங்கி மனுஷரை பிடிக்க கண்களை வைக்கிற துன்மார்க்கன் ஏன் ஜனங்களின் காணப்படுகிறார்கள்? For among many people are found wicked men, they lost faith, as he that sinners. They said that they curse man. வசனம் 27. குருவிகளால் கண்டு நிறைந்து இருக்கிறதும் போல் அவர்கள் வீடுகள் கபடங்களால் நிறைந்திருக்கிறது. ஆதலால் அவர்கள் பெருகி ஐஸ்வர்யவான்களின் இருக்கிறார்கள். ஐஸ்வர்யவான்களின் ஆகியவர்கள் as a coach full of the decay, therefore they are the become great and the vexed rich. வசனம் 28. கொழுந்து சலுகைக்கு பின்கிறார்கள், என் மார்க்கனுடைய செயல்களையும் கண்டிக்காமல் விடுகிறார்கள். திக்கற்றவனுடைய வாழ்க்கை விசாரியாமல் தங்களை மாத்திரம் வழக்குகிறார்கள். எளிமையானவர்கள் நியாயத்தின் நீதி தீர்கிறார்கள். They have the vexen and the fat, and they say, hey, they overpace their debtors. At the wicked they judge not their cause, that cause of the fatherless, if they and preparers, and the right have the needy, do they not judge? வசனம் 29. அவைகளை விசாரிக்காதிருப்பேனோ, அப்படிப்பட்ட ஜனத்துக்கு நான் ஆத்துமா நாய விசாரிக்கப்படாதிருக்குமோ என்று கர்த்தர் சொல்கிறார். Shall I not envy for those and things, said the Lord? Shall not my soul be agony, and such as the nations? This வசனம் 30. திகைத்து திடுக்கிற காரியம் தேசத்திலே நடக்கப் போகிறது, நடந்து வருகிறது. Yeah, wonderful and the terrible things as the coming in the lands. வசனம் 31. தீர்க்கதரிசிகள் கள்ள தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள், ஆசாரியர்கள் அவர்கள் மூலமாய் ஆளுகிறார்கள். அப்படி இருப்பது என் ஜனத்துக்கு பிரியமாய் இருக்கிறது, ஆனாலும் முடிவிலே என் செய்வார்கள். The prophets and prophecy for the prophets prophecy fleshly, and this priest bears ruled by their demands, and my people are to how it is so, and what will he do in and the end thereof? ஹாப்கின்சன் எழுதியது. ஒரு மகிமையான ஒளி கிர்லேண்ட் கோயில் பிளேன்-இஸ். ஹாப்கின்சன் எழுதியது. செப்டம்பர் 29, அக்டோபர் 5. இது உமது வீடு, உமது பரிசுத்தத்தின் இடம். கோட்பாடு மற்றும் உடன்படிக்கைகள் 109 முதல் 110 வரை. செப்டம்பர் 29, அக்டோபர் 5. இது உமது வீடு, உமது பரிசுத்தத்தின் இடம். கோட்பாடு மற்றும் உடன்படிக்கைகள் 109 முதல் 110 வரை.
கிர்லேண்ட் கோயிலின் கதவுகள் மார்ச் 27, 1836 அன்று காலை 8 மணி வரை திறக்கப்படக்கூடாது. ஆனால் பிரதிஷ்டை சேவைகளில் கலந்து கொள்ள நம்பிக்கையுடன் இருந்த புனிதர்கள் 7 மணிக்கே வரிசையில் நிற்கத் தொடங்கினர். அனைவருக்கும் இடமளிக்க ஒரு நிரம்பி வழியும் இடமும் பின்னர் 2வது அமர்வும் தேவைப்பட்டது. மேலும் அங்கு இருக்க ஆர்வமாக இருந்தவர்கள் உயிருடன் இருந்தவர்கள் மட்டுமல்ல, பிரதிஷ்டையின் போதும் அதற்கு பிறகும் கோயிலுக்குள்ளும் கூரையிலும் கூட பல சாட்சிகள் தேவதூதர்களை கண்டனர். பரலோக படைகள் பிற்கால பரிசுத்தவான்களுடன் தேவனுடைய ஆவி பாடல்கள் எண் 2 பாடவும் ஆரவாரம் செய்யவும் வந்திருப்பது போல் தோன்றியது. திரைச்சீலையின் இருபுறமும் ஏன் பெரும் உற்சாகம்? பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு பூமியில் மீண்டும் ஒரு கர்த்தருடைய வீடு இருந்தது. கர்த்தர் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு உன்னதத்திலிருந்து வரும் வல்லமையை அளிப்பதாக அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றிக் கொண்டிருந்தார். கோட்பாடு மற்றும் உடன்படிக்கைகள் 38 முதல் 32. மேலும் இது ஆசீர்வாதத்தின் ஆரம்பம் மட்டுமே என்று அவர் அறிவித்தார். கோட்பாடு மற்றும் உடன்படிக்கைகள் 110 முதல் 10. நாம் இப்போது வாழும் சகாப்தம் மில்லியன் கணக்கான உயிருள்ளவர்களுக்கும் இறந்தவர்களுக்கும் கிடைக்கும் துரிதப்படுத்தப்பட்ட ஆலய வேலை மற்றும் நியமங்களுடன் கிர்ட்லாந்தில் தொடங்கியது. அப்போது பூமியின் திரைச்சீலை வெடிக்கத் தொடங்கியது. தேவனுடைய ஆவி புனிதர்கள் 1 முதல் 232-41 எங்கள் கடவுளுக்கான வீடு சூழலில் வெளிப்படுத்தல்கள் 169 முதல் 72 வரை இல் காண்க. வீட்டிலும் தேவாலய கோட்பாடு மற்றும் உடன்படிக்கைகளிலும் கற்றுக்கொள்வதற்கான யோசனைகள் 109. கர்த்தர் எனக்கு ஆலய உடன்படிக்கைகள் மூலம் வளமான ஆசீர்வாதங்களை வழங்குகிறார். கிர்லேண்ட் ஆலயம் இன்று நாம் அறிந்த கோயில்களிலிருந்து வேறுபட்டது. உதாரணமாக, பலிபீடங்களும் ஞானஸ்நான தொட்டியும் இல்லை. ஆனால் பிரிவு 109 இல் விவரிக்கப்பட்டுள்ள ஆசீர்வாதங்கள். கிர்லேண்ட் ஆலயத்திற்கான அர்ப்பணிப்பு ஜெபம் இன்று கர்த்தருடைய வீட்டிலும் கிடைக்கிறது. இந்த ஆசீர்வாதங்களில் சிலவற்றை கண்டுபிடிக்க பின்வரும் வசனங்களை மதிப்பாய்வு செய்யவும். மேலும் பரலோக தந்தையுடனும் இயேசு கிறிஸ்துவுடனும் உங்கள் உறவை வலுப்படுத்த அவை எவ்வாறு உதவக்கூடும் என்பதை சிந்திக்கவும். வசனங்கள் 5, 12 முதல் 13 வரை கோட்பாடு மற்றும் உடன்படிக்கைகள் 110 முதல் 6-8 ஐயும் காண்க. கர்த்தருடைய வீட்டில் அவர் எனக்கு தம்மை வெளிப்படுத்த முடியும். நான் அவருடைய வல்லமையை உணர முடியும். வசனங்கள் 9, 15 முதல் 19 வரை, 26, 78 முதல் 79 வரை, வசனங்கள் 21 முதல் 23 வரை, வசனங்கள் 24 முதல் 33 வரை, 42 முதல் 46 வரை, வசனங்கள் 35 முதல் 39 வரை. பிற ஆசீர்வாதங்கள். நீங்கள் கர்த்தருடைய வீட்டிற்குச் சென்றிருந்தால் இந்த வாக்குறுதிகள் உங்கள் வாழ்க்கையில் எவ்வாறு நிறைவேற்றப்பட்டுள்ளன என்பதை பற்றி சிந்தியுங்கள். கடவுளின் ஆவி பாடல்கள் எண் 2 என்ற பாடல் கிர்லேண்ட் ஆலய பிரதிஷ்டைக்காக எழுதப்பட்டது.
அன்றிலிருந்து ஒவ்வொரு ஆலய பிரதிஷ்டையிலும் இது பாடப்படுகிறது. உங்கள் படிப்பு மற்றும் வழிபாட்டின் ஒரு பகுதியாக அதை பாடுவதையோ அல்லது கேட்பதையோ கருத்தில் கொள்ளுங்கள். இந்த பாடலில் விவரிக்கப்பட்டுள்ள ஆலயத்தின் எந்த ஆசீர்வாதங்களை நீங்கள் காண்கிறீர்கள்? உம்முடைய வல்லமை கோட்பாடு மற்றும் உடன்படிக்கைகளுடன் ஆயுதம் ஏந்திய உமது ஊழியர்கள் இந்த ஆலயத்திலிருந்து புறப்படலாம். 109 ஜெபம் என்பது பரலோக தகப்பனுடனான தொடர்பு. பிரிவு 109 என்பது தீர்க்கதரிசி ஜோசப் ஸ்மித்துக்கு வெளிப்படுத்தல் மூலம் வழங்கப்பட்ட ஒரு அர்ப்பணிப்பு ஜெபமாகும். பகுதி தலைப்பை பார்க்கவும். இந்த பகுதியிலிருந்து ஜெபத்தை பற்றி நீங்கள் என்ன கற்றுக்கொள்கிறீர்கள்? உதாரணமாக, தீர்க்கதரிசி எதற்காக நன்றி செலுத்தினார், என்ன ஆசீர்வாதங்களை கேட்டார் என்பதை நீங்கள் கவனிக்கலாம். இந்த ஜெபத்தில் அவர் வேறு என்ன சொன்னார்? நீங்கள் படிக்கும்போது பரலோக தகப்பனுடனான உங்கள் சொந்த தொடர்பை நீங்கள் மதிப்பீடு செய்யலாம். இந்த ஜெபத்திலிருந்து அவரை பற்றியும் அவருடைய குமாரனை பற்றியும் நீங்கள் என்ன கற்றுக்கொள்கிறீர்கள்? உங்களுக்கு அருகிலுள்ள ஆலயம் உட்பட மற்ற ஆலயங்களின் அர்ப்பணிப்பு ஜெபங்களை படிக்க விரும்பினால் ஆலய பக்கத்தை பார்வையிடவும். churchofjesuschrist.org கோட்பாடு மற்றும் உடன்படிக்கைகள் 110 முதல் 1-10 கர்த்தர் தம்முடைய வீட்டில் எனக்கு தம்மை வெளிப்படுத்த முடியும். கோட்பாடு மற்றும் உடன்படிக்கைகள் 110 முதல் 1-10 இரட்சகரின் விளக்கங்களை பிரிவு தலைப்பு உட்பட நீங்கள் படிக்கும்போது இந்த வசனங்கள் அவரை பற்றி என்ன கூறுகின்றன என்பதை சிந்தித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து தம்முடைய வீட்டில் எவ்வாறு தம்மை வெளிப்படுத்துகிறார் அல்லது தம்மை உங்களுக்கு தெரியப்படுத்துகிறார்? அவர் உங்கள் தியாகங்களை ஏற்றுக்கொள்கிறார் என்பதை அவர் உங்களுக்கு எவ்வாறு அறிய உதவுகிறார்? கிர்ட்லேண்ட் ஆலயத்திற்குள் கோட்பாடு மற்றும் உடன்படிக்கைகள் 110 முதல் 10-16 இரட்சகர் ஆசாரியத்துவ திறவுகோல்கள் மூலம் தனது வேலையை இயக்குகிறார். மோசே, எலியாஸ் மற்றும் எலியா ஆகியோர் ஆசாரியத்துவ திறவுகோல்களை மீட்டெடுப்பதற்காக ஆலயத்தில் தோன்றுவதற்கு சற்று முன்பு இயேசு கிறிஸ்து என் ஜனங்களின் தலைகள் மீது ஊற்றப்படும் ஆசீர்வாதத்தின் ஆரம்பம் இது. கோட்பாடு மற்றும் உடன்படிக்கைகள் 110 முதல் 10 என்று கூறினார். 11 முதல் 16 வரை வசனங்களை நீங்கள் படிக்கும்போது இந்த திறவுகோல்களால் இயக்கப்படும் வேலையின் மூலம் இரட்சகர் உங்கள் மீது பொழியும் ஆசீர்வாதங்களை பற்றி சிந்தியுங்கள். உதாரணமாக, வசனம் 11 மோசேயும் இஸ்ரவேலின் கூட்டத்தின் திறவுகோல்களும் அல்லது மிஷனரி வேலை. கர்த்தர் தம்முடைய திருச்சபையின் மிஷனரி முயற்சிகள் மூலம் உங்களையும் உங்கள் குடும்பத்தினரையும் எவ்வாறு ஆசீர்வதித்துள்ளார்? வசனம் 12 எலியாஸ் மற்றும் ஆபிரகாமிய உடன்படிக்கை உட்பட ஆபிரகாமின் நற்செய்தியின் திறவுகோல்கள். உங்கள் உடன்படிக்கைகள் காரணமாக கர்த்தர் உங்களையும் உங்களுக்கு பின்வரும் தலைமுறைகளையும் எவ்வாறு ஆசீர்வதிக்க முடியும்? ரஸ்ஸல் எம். நெல்சன், நித்திய உடன்படிக்கை, லியாஹோனா, அக்டோபர் 2022 4 முதல் 11 வரை. வேத வழிகாட்டி, எலியாஸ், சுவிசேஷ நூலகத்தை பார்க்கவும். வசனங்கள் 13 முதல் 16 வரை.
எலியாவும் முத்திரையிடும் வல்லமையும் ஆலயம் மற்றும் குடும்ப வரலாற்று வேலை மூலம் வெளிப்படுகிறது. ஆலய நியமங்கள் மூலம் உங்கள் மூதாதையர்களுடன் இணைக்கப்பட வேண்டும் என்று பரலோக தகப்பன் ஏன் விரும்புகிறார் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? A Glorious Light, Kirtland Temple, by Glenn S. Hopkinson, September 29th to October 5th. It is thy house, a place of thy holiness. Doctrine and Covenants 109 to 110, September 29th to October 5th. It is thy house, a place of thy holiness. Doctrine and Covenants 109 to 110. The doors to the Kirtland Temple weren't supposed to open until 8 o'clock on the morning of March 27, 1836. But saints who were hoping to attend the dedication services started lining up as early as 7. An overflow location and then a second session were needed to accommodate everyone. And it wasn't just the living who were eager to be present. Multiple witnesses saw angels inside the temple and even on the roof, during and after the dedication. It really did seem that the armies of heaven had come to sing and to shout with the latter-day saints, the Spirit of God, hymns, no. 2. Why the great excitement on both sides of the veil? After centuries, there was a house of the Lord again on the earth. The Lord was fulfilling his promise to endow his saints with power from on high. Doctrine and Covenants 38 is to 32. And this, he declared, was only the beginning of the blessing. Doctrine and Covenants 110 is to 10. The era we now live in, with accelerated temple work and ordinances available to millions of the living and the dead, had its beginning in Kirtland. When the veil over the earth was beginning to burst, the Spirit of God. See also Saints 1, 232 to 41. A house for our God, in Revelations in context, 169 to 72. Ideas for learning at home and at church. Doctrine and Covenants 109. The Lord offers me rich blessings through temple covenants. The Kirtland Temple was different from temples we know today. There were no altars and no baptismal font, for example. But the blessings described in section 109, the dedicatory prayer for the Kirtland Temple, are also available in the Lord's house today. Review the following verses to find some of these blessings, and ponder how they can help strengthen your relationship with Heavenly Father and Jesus Christ. Verses 5, 12 to 13. See also Doctrine and Covenants 110 is to 6:8. In the Lord's house, he can manifest himself to me, and I can feel his power. Verses 9, 15 to 19, 26, 78 to 79, verses 21 to 23, verses 24 to 33, 42 to 46. Verses 35 to 39. Other blessings. If you have been to the house of the Lord, think about how these promises have been fulfilled in your life. The hymn, The Spirit of God, hymns, no. 2, was written for the Kirtland Temple dedication, and it has been sung at every temple dedication since. Consider singing or listening to it as part of your study and worship. What blessings of the temple do you find described in this hymn? Thy servants may go forth from this house armed with thy power. Doctrine and Covenants 109. Prayer is communication with Heavenly Father. Section 109 is a dedicatory prayer that was given to the prophet Joseph Smith by revelation. See section heading. What do you learn about prayer from this section? For example, you might make note of what the prophet gave thanks for and what blessings he asked for. What else did he say in this prayer? As you study, you might evaluate your own communication with Heavenly Father.
What do you learn about him and his son from this prayer? If you'd like to read the dedicatory prayers of other temples, including the temple nearest you, visit the temples page at temples.churchofjesuschrist.org. Doctrine and Covenants 110, 1-10. The Lord can manifest himself to me in his house. As you read the descriptions of the Savior in Doctrine and Covenants 110, 1-10, including the section heading, ponder what these verses suggest about him. How does Jesus Christ manifest himself, or make himself known to you, in his house? How does he help you know that he accepts your sacrifices? Inside the Kirtland Temple. Doctrine and Covenants 110 is to 10:16. The Savior directs his work through priesthood keys. Just before Moses, Elias, and Elijah appeared in the temple to restore priesthood keys, Jesus Christ said, "This is the beginning of the blessing which shall be poured out upon the heads of my people." Doctrine and Covenants 110 is to 10. As you read verses 11-16, think about the blessings that the Savior is pouring out on you through the work directed by these keys. For example, verse 11, Moses and the keys of the gathering of Israel, or missionary work. How has the Lord blessed you and your family through the missionary efforts of his church? Verse 12, Elias and the keys of the gospel of Abraham, including the Abrahamic covenant. How could the Lord bless you and the generations after you because of your covenants? See Russell M. Nelson, The Everlasting Covenant, Leah Home, October 2022, 4-11, Guide to the Scriptures. Elias, Gospel Library, verses 13-16, Elijah and the sealing power, manifested through temple and family history work. Why do you think Heavenly Father wants you to be connected to your ancestors through temple ordinances? Hi friends, இன்னைக்கு நான் சாட்சி இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சண்டே அக்டோபரில் 5ஆம் தேதி இன்னைக்கு கிடையாது நேற்று நான் சொல்ல விரும்பணும்னு நினச்சது என்னென்னா பரிசுத்தமானது தவிர பரிசுத்தம் இல்லாத எதுவுமே கடவுளுடைய சந்நிதியிலையும் சரி கடவுளோட ஆலயத்துலேயும் சரி பிரவேசிக்க முடியாது. சிலர் சொல்லுவாங்க கோயிலுக்கு போகணுன்னு நினச்சா நான் போக முடியல, தடங்கள் நிறையா வருதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் என்ன தான் ப்ரிப்பேர் பண்ணாலும் போக முடியாது. அது புனிதமான இடம், அதில் நம்ம கலந்துக்க முடியாது அப்படின்றத அங்கே சாட்சியாக சொல்லலான்னு இருந்தேன், முடியல. நான் எல்லார் மத்தியிலும் எதனா உளறிடணும் ஒரு பயம். அடுத்து ஏதோ நினச்சினேன். ஏழைங்களுக்கு செய்தால் அதை அவங்களிடத்துல கடவுளுக்கே செய்த மாதிரி, அப்போ அதை அவருக்கே கொடுத்த மாதிரி, அப்போ அவரை அவங்க ஃபேஸில் பார்க்கலாம் அப்படின்றத சொன்னேன். அப்படி சொல்லணும்னு நினச்சேன், சொல்ல முடியலங்க, இன்னும் சொல்கிறதுக்கு தைரியம் இல்லை. அதே மாதிரி இன்னொன்று பார்த்திங்கன்னா, சதிதாஸ் பிரசிடென்ட் சிலருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன்னு சொன்னார். அப்போ அவர் சொல்லும் போது கூட நான் சொன்னேன், நீங்கள் இந்த ஹெல்ப்லாம் பண்ணும்போது கடவுளுக்கே நீங்கள் செய்த மாதிரி அப்படின்னு. அதுதான் இம்பார்ட்டன்ட். அது எப்படியாப்பட்ட உதவியாக இருந்தாலும் சரி, ஒரு உதவின்னு போயிட்டு ஒரு கலசம் தண்ணீர் அவளுடைய ஊழியக்காரர்களுக்கு கொடுத்தா கூட அதோடைய பலனை அடையாமல் இருக்க மாட்டீங்கன்றது தான் சொல்லியிருக்காரு கடவுள். அது மாதிரி இன்றைக்கி ஜெயசியம்மணி எனக்கு ஆகாரம் வாங்கி கொடுத்தாரு. அவருக்கு எப்படி வாங்கி கொடுப்பேன்னா தெரியல, அதை நான் யோசித்தேன். ஒருத்தங்க நம்ம வாங்கி கொடுக்கும்போது நம்ம எப்பயுமே இப்படி தான் யோசிப்போம், இவருக்கு நம்ம எப்படி வாங்கி கொடுக்க போகிறோன்னு. ஆனால் நான் கேட்கல, அவர் வாங்கி கொடுத்தாரு. என்னன்னா 2 சமோசா, ஒரு 3 பானிபூரி, அப்புறம் பீஃப் பிரியாணி,
அதுக்கப்புறம் தவா கறி, அப்புறம் ஒரு முட்டை, இவ்வளோ செஞ்சார். அதுக்கப்புறம் எக்ஸ்பிரஸ் சோனியில் போயிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். ஆனால் அவருக்கு எப்படி தான் நான் சொல்கிறது தெரியல. ஓய்வு நாளில் நம்ம பரிசுத்தமாக ஆசரிக்கணும், அதில் ஹெல்ப் தேவைப்படுறவங்களுக்கு செய்யணும். ஆனால் அவர் சொன்ன இடத்துக்கு கூட்டு போன இடத்தெல்லாம் போய் பார்த்தேன். அவர் ஒரு மூவி பார்த்தேன்னு சொன்னார். அந்த மூவியில் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகியிருந்தார். அந்த மூவியை பற்றியும் சொன்னேன். மெய்யான தேவனை கும்பிடணும், மற்ற எதற்கும் அவருக்கு ஈக்குவலாக எதுவும் செய்யக்கூடாது. அப்படி செய்யும்போது அதுவே ஒரு அவருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்காமல் வேறு எதுக்கும் நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோன்ற மாதிரி ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னேன். சில இதெல்லாம் சொல்லினேன். அதே மாதிரி அங்கே நாங்கள் உட்காந்துருந்தோம் சோஃபாவில் எக்ஸ்பிரஸ் சோனியில். அப்போ ஒரு முஸ்லீம் அவருக்கு குரானில் இப்படி போட்டிருக்க சொன்னார், நான் பைபிள் இப்படி போட்டிருக்க சொன்னேன். சில இதெல்லாம் நான் அவருக்கு விவரித்து சொன்னேன். அவர் ஆச்சரியமாக அதை ஒரு குழந்த மாதிரி எடுத்துக்கிட்டார். அது எப்படி அவர் வாழ்க்கையில் யூஸ் பண்ணுவார் தெரியல. ஆனால் அவர் யூஸ் பண்ணார்னா இன்னும் அநேக விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். வேதத்தை பற்றி சொன்னேன், அவர் செய்த நன்மைகளை பற்றி சொன்னேன். வானமும் பூமியும் ஒழிந்தாலும் அவரோட வேதம் ஒழியாது அப்படின்னு சொன்னேன். அப்போ அவரோட வார்த்தைகள் எவ்வளோ இம்பார்ட்டன்ட். பூமியில் நிறையா புக்ஸ் இருக்குது. அவர் செய்த நன்மைகள் எழுதணும்னா பூமியே பத்தாதுன்னு சொன்னேன். பூமியில் நிறையா புக்ஸ் இருக்குது, ஆனால் உலக பிரகாரம் புக்ஸ். ஆனால் தேவனுடைய வார்த்தைகள் இதுக்கு தான் நம்ம இம்பார்ட்டன்ட். இதோட இம்பார்ட்டன்ட் வேறு லெவல். இதுதான் மோஸ்ட் ஆஃப் த க்ரியேஷன்ஸ் எல்லாமே வேதத்தை வச்சு தான் பேஸ் பண்ணி தான் வருதுன்றதையும் சொன்னேன். நம்மளாம் தேவனுடைய சாயல் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். நம்ம படுற கஷ்டத்துக்கெல்லாம் காரணம் நம்ம செய்கிற தவறுகள். முக்கியமாக அவருக்கு கொடுக்காத மற்ற ஒரு எதுக்கோ கொடுக்குறனால வர பிரச்சனைகள், அதையும் சொன்னேன். அடுத்து ஆமேஷ் பீப்பிளை பற்றி ஷேர் பண்ணேன். அடுத்து ஆலயத்தை பற்றி ஷேர் பண்ணேன். டெம்பிள் பற்றி தேசியமணிக்கு சொன்னேன். பெண்களை பற்றியும் சொன்னேன். அந்த திரை இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு இறக்கும் போது அந்த திரை இரண்டாக பிரிவதை பற்றியும் சொன்னேன். அதே மாதிரி டெம்பிள்லேயும் சில திரைகள் இருக்கும். அந்த திரையில் கையை நீட்டுவாங்க, ஹேண்ட் ஷேக் பண்ணுவாங்க, சில கவர்னன்ஸ் நம்ம பண்ணுவோம், சீலிங் பண்ணுவோம் அப்படிலாம் சொன்னேன். அதை யூடியூப்பில் கூட பார்த்துருக்கேன் அப்படின்னு சொன்னேன். ஆனால் அது எதுக்கு நான் ஒப்பிடுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெண், அந்த பெண்ணை நீங்கள் வாழ்க்கையில் சூஸ் பண்ணும்போது அதுலேருந்து தான் வாழ்க்கை. அந்த குழந்தைங்க ஒரு உலகம், நீங்கள் தான் அதுக்கு முக்கிய காரணம். ஆனால் இதோட முக்கிய காரணம் மெய்யான தேவன். அவர்களுக்கு இவரை தான் நம்ம கற்றுக் கொடுக்கணும். இவர்கிட்ட தான் நம்ம போக போகிறோன்றதை ட்ரூலி அவங்களுக்கு நம்ம டெஸ்டிஃபை பண்ணணுன்றதை சொன்னேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நடந்தது இன்றைக்கி. இதெல்லாம் நான் ஷேர் பண்ணும்போது எனக்குள்ளே நானும் ப்யூரிஃபை ஆனேன், அதை நான் உணர்ந்தேன். அதேமாரி கீபோர்ட் கிளாஸ் கற்றுக்க போனேன். அவர் சொன்னார், இதை ஜெராக்ஸ் எடுத்து இது வீட்டில் வச்சு நீங்கள் வீட்டிலே ட்ரை பண்ணேன், கீபோர்டு வாங்க தேவையில்ல, இதை ஜெராக்ஸ் எடுத்து இதே நீ வீட்டில் ட்ரை பண்ண அப்படின்னு சொன்னார். ட்ரை பண்ணோம். அப்போ தான் நம்ம வாசிக்க முடியும், அவரை வர்ஷிப் பண்ணலாம், மெய்யான தேவனை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து இன்னும் 3 வசனங்கள் படித்துட்டு தூங்கணும். மீதி இதில் பாதி இருக்குது. இந்த காட்லேண்ட் டெம்பிள் சண்டே கிளாஸ் சொல்லி கொடுத்தது, அங்கேயும் நான் ஷேர் பண்ண வேண்டிய விஷயங்கள் சொன்னேன். அவங்க எடுத்தது பார்த்திங்கன்னா அந்த 5 வர்ஜின்ஸ் பற்றியும், கடவுள் 5 வர்ஜின்ஸை உள்ளே கூட்டுப்பார், மீதி 5 வர்ஜின்ஸை கைவிட்டுருவார். அதில் அவங்க விளக்கில் எண்ணெய் இல்லை. அடுத்து சில விளக்கம், ஒருத்தனுக்கு இத்தனை தாளந்து கொடுத்துருப்பான், அந்த ஒருத்தன் புதைச்சி எடுத்து திருப்பி அதே தாளந்து எடுத்து கொடுப்பான். உதாரணத்துக்கு பூமியில் வாழும்போது அவர் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்கார், அவருடைய முக்கியமான இது பக்தி உள்ள சந்ததியை இது பண்ணணும். அதுதான் கிளாஸ் போனதும் தெரியல, அவ்வளோ அருமையாக இருந்தது. இந்த டெம்பிள் பற்றி நம்ம கிளாஸ் படிக்கும்போது
ஆனால் அந்த ஃபஸ்ட்டு டெம்பிளில் அந்த பேப்டிசம் ஆஃப் த டெத் இல்லை, அந்த இதெல்லாம் இல்லைன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் கடவுள் சொல்லியிருக்காரு இதெல்லாம் இம்பார்ட்டன்றதை, அதுதான் ப்ராஃபிட்ஸ் அதெல்லாம் கொண்டு வந்து இப்போ இருக்க டெம்பிள்ஸில் 300 டெம்பிள் மேலே இருக்க டெம்பிள்ஸில் வச்சுருக்காங்க, அதெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க. ஆனால் காத்தலான் டெம்பிளில் அது இல்லை அப்படின்றது சொன்னாங்க. ஆனால் அந்த டெம்பிளில் தான் ஜோசப் ஸ்மித்துக்கு கடவுள் வந்து பேசி அவரை இது பண்ணியிருக்காரு. அது வந்து கடவுளுக்கு கட்டக்கூடிய ஆலயம் அப்படி இருந்திருக்கு. சாலமோன் கட்டின ஒரு ஆலயம் இடிக்கப்பட்டது, அதுக்கப்புறமும் ஒரு ஆலயம், அதுக்கப்புறம் 3வது ஆலயமாக இது உலகம் ஃபுல்லாக கட்டப்பட்டிருக்கு. இப்போ ஜீசஸ் கிரைஸ்ட் வரப்போகிறாருன்றதுக்கும் ஒரு ஆலயம் கட்டப்படும். அந்த ஆலயம் அவர் எல்லாருமே உலகத்தில் இருக்கவங்கெல்லாம் அறிஞ்சு அப்போ தான் செகண்ட் கம்மிங் வருவாங்க. பூமியில் இறந்தவங்க எல்லாமே அந்த 1000 இயர்ஸில் வந்து ரூல் பண்ணுவார் ஜீசஸ் கிரைஸ்ட். அதுக்கு முன்னாடி ஒருத்தர் வருவார், அவர் ரூல் பண்ணுவாருன்றது சொல்லியிருக்காங்க. 1 ரூல் 1 நேஷன் சொல்லி அதுக்கு இப்போ ப்ரிப்பேர் ஆகிட்டுருக்கோன்றது இந்த டிஸ்கஷன்ஸில் நம்மளுக்கு தெரியுது உலகம் போயின்னு இருக்குன்றது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.